சினிமா தந்த செழுமைமிகு நகைச்சுவை நடிகர் செந்தில். வாழைப்பழ காமெடி தந்து வயிற்றை புண்ணாக்கிய வற்றாத நகைச்சுவை களஞ்சியம் நடிகர் செந்திலின் 73வது பிறந்த தினம் இன்று. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகிலுள்ள இளஞ்சம்பூர் என்ற சிற்றூரில் 1951ஆம் ஆண்டு மார்ச் 23 அன்று ராமமூர்த்தி மற்றும் திருகம்மாள் தம்பதியரின் மகனாக பிறந்தார் செந்தில். தந்தையின் கண்டிப்பு காரணமாக தனது 13வது வயதில் சொந்த ஊரை விட்டு சென்னை வந்த நடிகர் செந்தில் முதலில் ஒரு எண்ணெய் விற்பனை நிலையத்திலும் அதன் பின்னர் மதுபான கடையில் பார் அட்டெண்டராகவும் பணிபுரிந்திருக்கிறார். பிறகு நாடகங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வளர்த்துக் கொண்டார். 1979ஆம் ஆண்டு இயக்குனர் துரை இயக்கத்தில் வெளிவந்த பசி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்குள் ஒரு துணை நடிகராக அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்கள், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, பயணங்கள் முடிவதில்லை என சிறு சிறு துணை கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்தார். 1983ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படமான மலையூர் மம்பட்டியான் படத்தில் கதைக்கு தேவையான ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்கள் மனதில் ஒரு நல்ல நடிகராக பதிவு பெற்றதோடு இவருடைய சினிமா வாழ்வில் ஒரு திருப்புமுனையாகவும் அமைந்தது இத்திரைப்படம். இதே ஆண்டில் இயக்குனர் ஆர். சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் படத்தில் இவர் நடிகர் கவுண்டமணியுடன் இணைந்து நகைச்சுவை காட்சிகளில் அமர்க்களப்படுத்தியதன் மூலம் இந்த நகைச்சுவை ஜோடி ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத நகைச்சுவை ஜோடியாக வலம் வந்தனர். அந்த காலகட்டங்களில் இந்த இருவரும் இல்லாத திரைப்படங்களே இல்லை எனும் அளவிற்கு கோலோச்சி இருந்தனர். கீதாஞ்சலி, கரகாட்டக்காரன், சின்னவர், ஜெய்ஹிந்த், ராஜகுமாரன், மிஸ்டர் மெட்ராஸ், முத்துப்புலிக வாரிகளா, லக்கிமேன், சின்னவாத்தியார் போன்ற பல படங்கள் இவர் நடிகர் கவுண்டமணியுடன் இணைந்து பண்ணிய நகைச்சுவை ராஜாங்கம் என்றென்றும் ரசிகர்கள் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவையாக இருந்து வருகின்றன. சிவாஜி கணேசன், மனோரமா, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்ற பழம்பெரும் ஜாம்பவான் நடிகர்களோடு இணைந்தும் பல படங்களில் நடித்த பெருமைக்குரிய நகைச்சுவை நடிகராக பார்க்கப்படுபவர் செந்தில். கோலிவுட்டின் லாரல் அண்ட் ஹார்டி என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இந்த இரட்டையரில் ஒருவரான நடிகர் செந்தில் ரஜினி, கமல் தொடங்கி இன்றைய இளம் நாயகர்கள் வரை அனைவருடனும் நடித்துக் கொண்டும் இருக்கின்ற இந்த நகைச்சுவை கலைஞன் சற்றேறக்குறைய 300 திரைப்படங்கள் வரை நடித்திருக்கின்றார். சினிமா தவிர்த்து ராசாத்தி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்ததன் மூலம் சின்ன திரையிலும் தடம் பதித்தார். அதிமுக மற்றும் அமமுக கட்சிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் களமும் கண்ட இவர் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்றார். காலங்கள் கடந்தாலும் காலத்தால் அழியா பல காவிய நகைச்சுவை காட்சிகளை திரையில் தந்து நம்மை தினம் மகிழ்வித்த நடிகர் செந்திலின் பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் நெஞ்சம் நிறைவு கொள்வோம்.